நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தொன்று பேச ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1226வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருக்கேன். அதை பிரிஸ்டல் சுவாமியினுடைய அந்த புரிக்கிறது இல்லையா எண்ணங்கள், இதை பற்றி பேசின்னு சொல்லும்போது இன்றைக்கி பேச வேண்டியிருக்குது. பதஞ்சலி மகரிஷி, பதஞ்சலி அதை பற்றி பேச போகிறோம். ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நிறைய பேருக்கு தெரியாது. சனாதன தர்மத்தில் பதஞ்சலி இந்த மாதிரி விக்கிரகம் இருக்குன்னா, திருவாலங்காட்டு கோவில் போனால் அங்கே சுனந்த மகரிஷி போட்டிருக்கோம். அவருடைய இது சிலை இருக்கும். பக்கத்துலேயே வந்து கார்கோடகன் சிலை இருக்கும். கார்கோடகன் சிலையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. திருவாலங்காடு கோவிலுக்கு போகிறவா கட்டாயம் பார்த்துருவாங்க. உற்சவமூர்த்தி இப்படி தான் இருக்கும். அதுக்கு கார்கோடகன் அந்த குளத்தில் இன்றைக்கி வசிக்கிறார் கார்கோடகன் சொல்லப்படுறது. திருவாலங்காட்டில் பதஞ்சலி வியாக்கரபாதருக்கு தன் நடனத்தை காமிச்சிருக்கார். நடராஜ ஆனந்த தாண்டவமூர்த்தி சிதம்பரத்திலையும் காமிச்சிருக்கார். அவளுக்கு பதஞ்சலிக்கு வியாக்கரபாதர் புலிக்கால முனிவர். பதஞ்சலின்றது யோகசாஸ்திரம் எழுதினவர். இடுப்பு கீழே பாம்பாடம் காமிச்சிருப்பார். அப்படிலாம் இருக்குமான்னு சந்தேகம் நமக்கு. ஆதிசேஷனோட அவதாரமாக இருக்கிறதுனால அவர் அப்படி தான் போற்றப்படுறார். ஆதிசேஷன் வந்து ஆசைப்படுறாரு. ஆதிசேஷன் படுக்கையில் பெருமாள் படுத்துட்டுருக்கார். அப்புறம் திடீர்னு இறக்கிறது என்ன பார்க்குறேன்னா, என்னுடைய ஹிருதயத்தில் நடராஜ பெருமான் டான்ஸ் ஆடுறாரு, ரசிக்கிறார். நானும் பார்க்க ஆசைப்படுறேன். பூமியில் இப்போ போகிறான்றார் அவர் பெருமாள். ஸோ அதனால் பூமியில் வந்து பிறந்து வளர்ந்து சிதம்பரத்தில் வந்து நான் காமிக்கிறேன்றார் நடராஜ பெருமான். பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்துக்கு வர. இந்த பதஞ்சலின்றது யார்? இதே இந்த மாதிரி பேர் வந்து அவருக்கு பார்க்கும்போது, கோரிக்கான்னு ஒரு யோகினி ஸ்ரீ இருக்கா. அவள் வந்து இப்படி வணங்கி இப்படி இருக்கா. யோகினிகள்லாங்களாம் கைகளை கூப்பியிருப்பா. இந்த கூப்பின கைக்குள்ளே ஒரு பாம்பா தோன்றி வளையலாட்டம் ஆயிடுறார் அவர். அதிலே கீழே விடுறார். எங்கே விடுறாருன்னா, திருமூர்த்தி மலைன்னு இருக்கு கோயம்புத்தூர் தாண்டி. அந்த இடத்துல பிறந்ததாக சொல்லப்படுறது. சில பேர் புதிய மலைன்ற அத்திரி அனுசியாவோட பாதத்தில், அனுசியாதேவி பாதத்தில் விழுந்ததுனால பதஞ்சலி அந்த பதத்தில் விழுந்து அஞ்சலி செய்ததாக சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ இந்த கோனிகா புத்திரகன்னு சொல்லிட்டு மந்திரங்களை சொல்கிறது. ஸோ கோனிகா அதை எடுத்துக்கலாம் நம்ம. பட் இதுவும் பதஞ்சலி அத்திரி அனுசியாவுடைய புத்திரனாக வளர்ந்தார்ன்ற வருது. நம்ம அதையே பார்க்கணும் நம்ம. ஸோ கம்மிங் டு சப்ஜெக்டு, இதே அந்த டாபிக் எடுத்தேன்னு சொல்ல பாருங்கள். தெய்வத்தின் குரலில் 8 வால்யூம் இருக்குது. இது 2வது வால்யூமும் எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. அந்த புக் ஷெல்ஃபில் சம்படி ஐ நீட் ஹெல்ப் டு ஜஸ்ட் 1 by 1 எடுத்து வச்சா தான் பார்க்க முடியாத. அந்த காலத்தில் படிச்சிருக்கேன் நான். அதை வெங்கட்ராமையர் அரியத்துறைக்கிட்ட பேசினார் சாயந்தரம். இது என்னென்னா பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதை நான் வந்து நல்லா காது கூத்து கேளுங்க தயவுசெய்து. நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நமக்கு புரியணும். கிமு 2ஆம் நூற்றாண்டு, ஜஸ்ட் இமேஜின், கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பு 2ஆம் நூற்றாண்டில் நடந்தது இன்சிடெண்ட்டாக சொல்லப்படுறது. ஸோ பதஞ்சலி வியாக்கரபாதர் 2 பேர் சிதம்பரத்துக்கு வர, நடனத்தெல்லாம் பார்க்குறா. பதஞ்சலிக்கு வந்து ரொம்ப யோக சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவ. அந்த அந்த இதுக்கு பாஷையை எழுதுகிற பார்க்குறாரு பிரம்மசூத்திரத்துக்கு. அது சொல்லும்போது 1000 மாணாக்கர்களை திரட்டுறார். எல்லாம் சிதம்பரம் 1000 கால மண்டபத்தில் தான் உட்காந்துக்கிறார். எல்லாம் உட்காந்துட்டுருக்க சொல்கிறார். நான் வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பேன், என்னன்னு சொல்லலை அவர். ஆதிசேஷன் அவதாரம். ஒவ்வொருக்கும் இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறாரு. நல்லா ஜனிச்சுங்க. 1000 பேர், 1000 திருமுகங்கள் இருக்குது. பாம்பு ஆதிசேஷன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கம்யூனிகேஷன் தனியாக பண்ணுவேன். யார் எழுந்து போகக்கூடாது. ஸ்டில் ஐ ஃபினிஷ் மை லெக்சர்ன்றார். எல்லாம் ஒத்துக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்க்ரீன் போட்டிருக்கு. இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நடுவில் பையன் பாத்ரூம் பார்த்து எழுந்து போயிடறான். நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் அதுவும். இது வந்து ஸ்க்ரீன் இந்த பக்கத்தில் இருக்கா, அவர் கவனிக்கலை. பதஞ்சலி கவனிக்கலை அதை. அந்த பையன் போயிட்டு நம்ம நேரம் கழிச்சு வரான். அதில் ஒரு துடுக்கான ஒரு பையன் இப்போ இருக்காம பசங்க தான் இந்த ஸ்க்ரீனை நைஸாக தூக்கி பார்க்குறான்.
என்ன இப்படி இப்படி ஹவு இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் எவரிபடி பார்க்கும்போது அப்படியே தீப்பிழம்பா பாஞ்சு எல்லாமே 999 பேர் பஸ்பமாயிடுறார். அவருக்கு நேரடி பார்வை யாரும் கூடாது. பதஞ்சலிக்கு ஆதிசேஷன் அவதாரமாக சொல்லும்போது நேர்பார்வை கூடாதுக்காக ஸ்க்ரீன் போட்டிருக்கு. அதே சில பேர் நோண்டி பார்ப்பா. அது மாதிரி இந்த கோவிலோட பார்க்குறான். நம்ம நிறைய பேர் உட்காந்துட்டுப்பா அலங்காரம் பண்ணும்போது பார்க்கக்கூடாது, தோஷம். அது அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது கோவிலை சுற்றக்கூடாது. ஆனால் பண்ணுவார் நிறைய பேர். எத்தனை தடவை சொல்லுவேன். இப்போ நேற்று கூட ஜஸ்ட் ரிவியேட்டிங் வித் சப்ஜெக்டு ஸ்ரீதேவி முகப்பேர் சொன்னால், தேவி மகாத்மியம் படிக்க போனோம் மாமா. இல்லை இல்லை எங்களுக்கு தெரியாதா, நாங்களாம் கும்பகோணத்தில் இருக்கிறதுன்னு வந்திருக்கோம். லலிதாசனம் நம்ம இப்படியா தப்பாக தான் படிப்போம்னு சொல்லி ஆக்கி சொன்னேன். பிராராப்த கர்மா யார் விட்டது? பிராப்தம் பிராராப்தம். பிராரப்த கர்மா இருக்கும்போது என்னதான் சொன்னால் செவிடும் காதில் ஊதிய செங்காடு தான் அது. அவளுக்கு ஏறாது மண்டையில். சரி மாதிரி கேட்டுக்கலாம் அம்மா. அப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட டிவியேட் ஆகிட்டேன் நான். நீங்கள் பாட்டு சொல்லுங்கள், எங்கள் குருநாதர் சொல்கிறாரு எடுத்துக்கிறேன்னா. அதான் நல்லது இல்லையம்மா உனக்குன்ட்டு. பாருங்கள், லலிதாசனம் தப்பாக படிக்காதேன்னு சொன்னால் அப்படியா நான் படிப்பேன். நான் கும்பகோணத்தில் இருக்கேன். கும்பகோணம் மட்டும் வசதியேன். கும்பகோணம் ஆக்ஸ்போர்ட் டிஷனில் ஃப்ராடும் போட்டிருக்கு. என்ன சொல்ல முடியாதுக்கு. ஸோ கும்பகோணம் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது. கும்பகோணத்தில் நல்ல மனுஷாக இருக்கா. ஒவ்வொரு ஊர்லேயும் நல்லவா கிட்டா இருப்பா. ஒவ்வொரு ஊர்லேயும் விஷயம் தெரிஞ்சவா இருப்பா, தெரியாதவா இருப்பா. விஷயம் தெரிஞ்சவாள் குடத்திட்ட விளக்கு போல் சைலண்ட்டாக இருப்பா. சரி, நிறைகுணம் தழும்பாதுன்ற மாதிரி இருக்கணும். சரி, இந்த மாதிரி சிலது குதிக்கிறது என்ன செய்ய முடியும்? நங்கநல்லூரில் பார்க்குற மாதிரி குதிக்கிற கேஸு மயிலாப்பூரில் இருக்குது, மாம்பழத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் பிராராத்த கர்மா. யாரும் ஒன்றும் செய்ய முடியாத வாழ். அகல பாதாளத்தை நோக்கி போகும்போது நீங்கள் என்ன தடுக்க முடியும்? நம்ம மேலே நம்மளே அழிச்சு போடும். அது ஷவாக்கிட்ட சொல்லி பிரயோஜனப்படாது. கமெண்ட் இது சப்ஜெக்டு. ஸோ இந்த பதஞ்சலி அவர் சொல்லும்போது இந்த ஸ்க்ரீனை திறந்துனா 999 பேர் சாம்பல் ஆகிடுறார். அவர் அழறார். இது மாதிரி எப்போ ஆகிடுத்து பரமேஸ்வரன் குறித்து துதிக்கிறார். அப்போ இறைவன் அவர்களால் ஒரு மனது இந்த பையன் மொல்லமாக வரான். ஒரு பையன் பாத்ரூம் எழுந்து போனான் இல்லையா, அவன் கொஞ்சம் டல் பாய் மப்பு. அப்புறம் எந்த ஊரில் கவுட தேசத்தில் வந்தேன்றான். ஒன்று தெரிஞ்சுக்கணும், பஞ்ச திராவிடம் பஞ்ச கவுடன் இப்போ இந்தியாவில் பிரிக்கும் போது 5 பிரதேசங்கள் சொல்லியிருக்கு. பஞ்ச கவுட தேசம், பஞ்ச திராவிடம். பஞ்ச திராவிடம் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வந்துடும் பஞ்ச திராவிடத்தில். பஞ்ச கவுடம் வந்து மேலே, அதுக்கு மேலே இருக்கிறது. ஸோ கவுட தேசம் ஜென்ரலாக சொல்லும்போது நார்த் இந்தியா. சரி, அதில் வந்திருக்கேன்றான். சரி உட்காருன்றார். டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இல்லை. தன்னுடைய உடல் பொருள் வாபி எவ்வளோ கொடுத்து அவனை வந்து கொஞ்சம் இது பண்ணி மூளை உள்ளவனை ஆக்கி தபோபலனால் எல்லாத்தையும் என் மண்டையில் ஏற்றி விடுறாரு. இருந்தாலும் எழுந்து போனதுனால பிரம்மராட்சசனா பிறப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோள்பாடு சொல்கிறார். நீ நர்மதை நதியில் போய் காத்துட்டுருப்ப, அந்த வழியாக வந்து வரவற்றெல்லாம் கேள்வி கேளு கரெக்டாக ஒரு பர்டிகுலர் வேர்டை சொல்லி, அந்த டக்குனு ஞாபகம் வரல எனக்கு இது அந்த வேர்டு. அதை சொன்னால் அதை கரெக்டாக சொன்னால் அதை அவளுக்கு சொல்லிக் கொடுது. அப்போ அவனுக்கு சாபக மோத்தனம் ஆகிடும். இல்லை சொல்ல தெரியாதவாளை அடித்து சாப்பிட்டுக்கோன்றார். ஸோ அந்த கவுட தேசத்து பையன் வந்து அப்படியே மேலே ட்ராவல்ஸு டு நர்மதா. இங்கே சிதம்பரத்துலேருந்து நர்மதைக்கு வந்துடுறான் அவன். ஒரு அந்த அரச மரம் ஆலமரங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு ஆலமரத்தினுடைய கிளையில் மேலே உட்காந்துட்டுருக்கான் அவன். இந்த பிரம்ம ராட்சஸை வெயிட் பண்ணுறது. இங்கே பதஞ்சலி முனிவர் என்ன ஆனார்? சிதம்பரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அவர் சமாதி இருக்கிறார். திருப்பட்டூருக்கும் கோயம்புனா கிடையாது. திருப்பட்டூரில் நிறைய கதையெல்லாம் எழுதுகிறார், அதெல்லாம் பொய். அதெல்லாம் திருப்பட்டூரில் சமாதி கிடையாது அவருக்கு. சிதம்பரத்தில் தான் அவர் சமாதி அடைஞ்சாக புராண குறிப்புகளாக சொல்கிறது பதஞ்சலி. ஸோ அவருடைய அடுத்த பிரிவு எடுத்தாகணுமே. அப்படியே இந்த சோல் ட்ராவல்ஸு டு காஷ்மீர் போய்டுறது. பதஞ்சலியோட சோல் கோஸ் காஷ்மீர். அங்கே சந்திர சர்மான்ற பெயரில் பிறக்கிறார் காஷ்மீர தேசத்தில். ஸோ சந்திர சர்மாவாக பிறந்து வளர்ந்து ரொம்ப அழகாக இருக்கார். பார்க்கறதுக்கே ரொம்ப வெரி அட்ராக்டிவ் ஃபிகர். ஏன்னா முந்தின ஜென்மத்து ஆதிசேஷன் அவர். நல்லா படிச்சுங்க. ஆதிசேஷன்
பதஞ்சலியாக உருவெடுத்து பதஞ்சலி இது முடிஞ்சு அவர் வந்து சந்திர சர்மாவாக மாறுறார். காஷ்மீர் பண்டிட் ஃபேமிலியில் பிறக்கிறார். பதஞ்சலி மகரிஷியாக இருக்கும்போதே அவர் வந்து இவெல்லாம் ஆதிசேஷவாதனால சங்கு சக்கரம் படிலாம் காமிச்சு விட்டுருவா வைஷ்ணவா. இந்த மரபிம்பம் அது. ஸோ காஷ்மீர் தேசத்தில் சந்திர சர்மான்ற பேரில் பிறந்து வளர்ந்து நல்ல வாலிபன் மாறுறார். ஒரு 20 பையன் ஜம்முன்னு இருக்கான் பார்க்குறதுக்கு. நம்ம பேர் இருக்கார் இல்லையா, பேர் ஜெயம் ரவியாட்ட இருக்கான் பார்க்குறதுக்கு. அழகாக வரான் இங்கேருந்து. அதாவது ஆண்கள் வந்து குள்ளமாக இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற உயரம் இருக்கணும், மூக்கு ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்கு சாமுத்திரிகா அக்ஷரத்தில். அந்த மாதிரி அந்த சந்திர சர்மா வரான். எங்கள் வழியா நர்மதை நதிக்கடியாக வரான். இந்த அந்த அரசு ஆலமரத்தாண்ட வரான். வந்து பிரம்மராட்சஸ் பிடிச்சிடுறது. சரி வந்து அது அவன் சொல்கிற வேர்டை திருப்பி சொல்ல கரெக்டாக சொல்கிறான், மீனிங் சொல்லிடுறான். ஸோ பிரம்மராட்சஸ் சொல்கிறது, ஒரு நாள் சாபனை வர்த்தி போகிறது உனக்கு நான் சொல்லி கொடுத்தாகணும். மேலே மாற்றி மரத்து மேலே ஏற்றி விட்டு பேனா பென்சிலாக இருந்தாலும் பேனா பென்சில் 2ஆம் நூற்றாண்டு கிமு என்ன அப்போ வந்து தொடையில் குத்திக்கிறான். குச்சியை எடுத்து ஆலங்குச்சி எடுத்து தொடையில் குத்தி ரத்தம் வருது. அந்த இலையில் ஆலை இலையில் அவர் சொல்கிறதெல்லாம் எழுதுகிறோம். எழுதி ஒரு பண்டிலாட்டம் ஒரு மூட்டை கட்டுறான் துணியில். இந்த மேல் உத்திரேயத்தில் கட்டி ரத்தம் போயிட்டே இருக்குல்ல, இது பிகேம் டயர்டு. ஸோ அவர் அந்த கவுட தேசத்தில் வந்த அந்த அந்த பிரம்மராட்சஸா இருக்கா இல்லையா, என் சாபனிவர்த்தி ஆகிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் எங்கே போகிறார்? அவர் நேராக நர்மதை நதி கரையில் போய் தபஸ் பண்ண போயிடுறார். அவர் தான் கௌடபாதர். நல்லா கேடுங்க, அவர் தான் கௌடபாதர். இந்த சந்திரசர்மான செய்கிறான், அந்த மூட்டையை கீழே போட்டுடுறான். கீழே அப்படியே கீழே அவனும் விழுந்துடுறான் மரத்தில் மேலேருந்து. நல்லா அடி படலை. அவரை பாதி இலையை ஆடு தின்ட்டு போயிடுறது. சரி மிச்சம் மூட்டையை கட்டிட்டு மொல்லமாக நடந்து வரான். பார்த்தா அழகான பட்டணம். தட் இஸ் கால் உஜ்ஜைன். இப்போயும் உஜ்ஜைன் போனால் தயவுசெய்து பாருங்க, எங்கெங்கேயோ போகிறா இவ, தைலாந்து போகிறேன், பீலாந்து போகிறேன். நம்ம நாட்டிலேயே அழகான இடங்கள்லாம் என்ன புனிதமான இடங்கள்லாம் இருக்குது. உஜ்ஜைன் எவரி ஒன் ஷுட் விசிட். உஜ்ஜைன் போனால் மகாகாளேஸ்வர் பார்க்கலாம். இந்த பக்கத்தில் வந்து விக்ரமாயத்தை பூஜை பண்ண அந்த காளி இருக்குது. அப்புறம் வந்து கட்காளியும் ஒன்று இருக்குது. அழகானது. இந்த மாளிகை கூட கோபுரம்லாம் பார்க்கலாம் உஜ்ஜைன் ஸ்ட்ரீட்டில். அந்த காலத்தில் சின்ன சின்ன விதாரங்களோட அழகாக பால்கனி இதெல்லாம் இருக்கும். பழைய பில்டிங்லாம், ஆயிரக்கணக்கான வருஷம் பில்டிங்கெல்லாம் ஈவன் டுடே யூ கேன் சீ இன் உஜ்ஜைன். ஊருக்கு வெளியில் வந்து பைரவர் கோவில்லாம் இருக்குது. பைரவுக்கு ரம்மு விஸ்கியெல்லாம் வாயில் விடுவா, அது குடிச்சிடும் அதெல்லாத்தையும். அது அந்த உஜ்ஜைன் தெரியல, நான் சொல்கிறது 2ஆம் நூற்றாண்டு கிமு. ஒரு திண்ணை, ஒரு ஆற்று திண்ணை, ஒரு தெரு அப்படியே நடந்து வரான். ரொம்ப டயர்டாக அப்படியே அந்த திண்ணையில் போய் அந்த மூட்டையை வச்சு அப்படியே உழுந்துடுறான். அந்த பையன் அழகாக இருக்கான், பெரிய வாலிபன். ஒரு மத்தியானம் ஆகுது. அந்த வீடு கதவு தெரிஞ்சு ஒரு பெண்மணி வரா வெளில, ரொம்ப அழகான யுவதி. அது வந்து ஒரு வைஷ்யா வீடு. அது அவள் வந்து பார்த்தா மூச்சு இருக்குது, இப்படி இருக்கானே சொல்லிட்டு பார்த்தா ரத்தமெல்லாம் போயிருக்கு. அதெல்லாம் தொடச்சி விட்டு அவனுக்கு தயிர் சாதம் நல்லா கட்டுங்க. அவள் என்ன கெட்டிக்காரி பொண்ணு பாருங்க. தயிர் சாதத்தை நல்லா பிசைஞ்சு தொப்புள் முழுக்க அப்புறாத அடையாட்டம். அந்த மயிர்கால் வழியாக இந்த தயிர் உயிர் கொடுக்குது அவனுக்கு. ஸோ அது மாதிரி ஷீ இஸ் டூயிங் இந்த சிஸ்டர்ஷே பாரு 3-4 நாள் பண்ணுறா. உடனே அதிலே யூரின்லாம் பாஸ் பண்ணியிருப்பான், வேட்டி கட்டி உண்டா எல்லாம் பண்ணுறாள், அவள் தான் பண்ணுறா. ஒரு 4-5 நாள் ஆறுது. அவன் எழுந்துன்றான். எழுந்து கிளம்புறான். எங்கே கிளம்புறீன்ற நீ யாரும் தெரியாத, தேங்க்யூ வெரி மச் அப்படின்றான். நான் அவனுக்கு என் ஆம்படியானோட சிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு, நான் உன்னை தொட்டு கிழித்து எல்லாம் பண்ணியதுனால நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்றா.
அவன் சொல்கிறான், சந்திரசர்மா வந்து நான் வந்து காஷ்மீர் தேசம் பண்ணிட்டு நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்றான். இல்லை, நான் தான் உயிரை காப்பாற்றி பண்ணிக்கிறோன்றா. ஸோ கேஸ் கோர்ட்டு தான் ராஜாஸ் கோர்ட்டு. ராஜா அபிஷேக்கிறான். அந்த கோர்ட்டுக்கு ராஜா சபையில் மந்திரி இருக்கார், ராஜா இருக்கான், அந்த வேத பண்டிதரெல்லாம் இருக்கா, அந்த அந்த சேனாதிபதி மாதிரிலாம் ஆட்கள் இருக்கா. அப்போ என்னன்னு பார்க்குறான். மனுஸ்மிருதியில் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு ஆள் ஒருத்தர் கல்யாணம் படிக்கலாம், சரி அது மாதிரி சந்தர்ப்பத்தில் 1-2 படிக்கலாம். ஆனால் இப்போ என்ன இருக்குது, ராஜா வந்து பார்க்குறான், இந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கான், நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்கான், நம்ம பொண்ணையே ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு பார்க்குறான் ராஜா. அப்போ மந்திரி சொல்கிறான், நீ உங்கள் பொண்ணு மட்டும் நான் ஏன் பொண்ணையும் தரேன்றான் மந்திரி. ரெண்டாச்சு. ஸோ இந்த வைஷ்யனுக்கு உண்டான பொண்ணு அது அவளுக்கு தான் முதல் கேஸே வந்தது. ஸோ வைஷ்ய பொண்ணு, இந்த மந்திரி பொண்ணு, ராஜா பொண்ணு. அப்போ 4ஆம் வருணத்துப்பட சூத்திர பொண்ணு வேணுன்றா. ஸோ அதையும் இது பண்ணுறா. பண்ணி 4 பேர் பண்ணிட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சந்தோஷம் யோசனை பண்ணுறான். வேதத்தில் இந்த மாதிரி பர்மிஷன் இருக்குது, சரி நான் பண்ணிக்கிறேன், நான் அதை கேனாட் லீவ் ஹியர் ஃபார் லாங் டைம். இல்லை லீவ் வாழ்க்கலாம், ஒரு குழந்தைய விடுன்றா. சரி எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. ராஜா பொண்ணுக்கும் இந்த சந்திரசர்மாவுக்கு பிறந்த குழந்தை தான் விக்ரமாதித்த மகாராஜா நடக்கட்டுங்க. ராஜா பொண்ணுக்கும் இந்த சர்மான்ற அந்த காஷ்மீர் பண்டிட்டுக்கு பிறக்கிறது தான் வந்து கிங் விக்ரமாதித்யா சக்கரவர்த்தி. அவனுக்கு அப்படி சொல்லப்படுறது. இந்த விக்ரமாதித்யா பற்றி சொல்லும்போது பீப்புள் ஷுட் நோ. சில பேர் இந்த சந்திரகுப்த பீரியடு, சாளுக்கிய பீரியடு, ஹிஸ்டாரிக்கல் இந்த இங்கிலீஷ்காரன் சொன்னதை வச்சுக்கிறா. இந்த லெஜண்ட் ஆஃப் விக்ரமாதித்யா சொல்லும்போது என்ன போட்டிருக்குன்னா பாருங்க, விக்ரமாதித்யா வாஸ் ஃபர்ஸ்ட் சக்கரவர்த்தி, எம்பரர் ஆஃப் இந்தியா. தி எம்பையர் ஸ்ப்ரெட் அரேபியா, யூரோப் அண்ட் ரோம். The great King Vikramaditya, whose name is counted among the best kings of India, and in his name continues a year. The விக்ரமாதித்ய சகாப்தின்னு ஒன்று இருக்குது, ஷாலிவான சகாப்தம் தனியாக ஒன்று இருக்குது. While we call Vikram Sambat, in fact, Vikramaditya started the title of Chakravarti Emperor by the kings of India. இது இந்த இந்து சமுதாயத்தில் நம்ம இதில் சனாதன தர்மத்தில் முக்கியமான பிரச்சனை வேறு. உஜ்ஜைன் போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ பீப்புள் ஷுட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன் இந்த ஹிந்து, இந்த பாரத தேசத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆகி அந்த மந்திரிக்கு பிறக்கிற பொண்ணுக்கு பிறந்து பட்டி, அவன் தான் மந்திரி ஆகிறான். ஸோ விக்ரமாதித்தன் இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் சக்கரவர்த்தி ஆகிறான். பட்டி வந்து மந்திரி பொண்ணுக்கு பிறக்கிறது. அடுத்து வந்து இந்த இவருக்கு பிறக்கிறது, இந்த வைஷ்ய பொண்ணுக்கு, அது ஒன்றாகுது. வரருஷின்னு ஒரு பிராமண பொண்ணுக்கு பிறக்கிறான். வரருஷி பெரிய பண்டிட்டு, அவர் நிறைய இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அது மாதிரி நான் சூத்திர பொண்ணு ஒரு அந்த பொண்ணுக்கு ஒன்று பிறக்கிறது, அது பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. சரி 4 குழந்தைகள் பிறந்து இவாளெல்லாம் வந்து அவர் தேர் ரூலிங் ஓவர். ஹீ கோஸ் அவே. யார்? சந்திரசர்மா போய் இங்கே நர்மதைக்கு தபஸ் பண்ண போயிடுறார். அந்த சந்திரசர்மா தான் ஹீ பிகம்ஸ் தி டிசைபிள் ஆஃப் கௌடபாதர். கௌட தேசத்தில் வந்த பிரம்மராசத்தாய் அந்த சாப மோசனம் ஆறுத அந்த கௌடபாதருடைய சிஷ்யராக மாறுது யாருன்னா கோவிந்த பாதர். இந்த கோவிந்த பாதரை வந்து யாருன்னா இந்த சந்திரசர்மா. இது புரிஞ்சுக்கணும். இது வந்து மகா பெரிவா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. அதில் இதை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு நம்ம ஹவு இவ்வளோ அழகாக பிணைஞ்சிருக்கு பாருங்கள். இது தெரியாமல் திருப்பட்டூரில் வந்து பதஞ்சலி முனிவரோட இது இருக்கு, வியாக்கரபாதரோட இது வந்து அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு புரடா ஓத்துறோம். அது ஜனங்க நம்பின்னு வேற போகிற எங்கே போய் முட்டிக்குதுன்னு தெரியல எனக்கு. அது மாதிரி கிடையாது. பதஞ்சலியோட ஒழிய சமாதி சிதம்பரம் ஆயிரங்கால மண்டபத்தில் தான் இருக்குது. பதஞ்சலியுடைய அடுத்த இன்கார்னேஷன் தான் வந்து சந்திரசர்மா. சந்திரசர்மா லேட்டர் பிகம் சி கோவிந்த பாதராக மாறுறது.
ஸோ கோவிந்தபாதர் கூறியார் கௌடபாதர், கௌடபாதர், கோவிந்தபாதர், ஆயிஷக் அப்படி வருது, ஆயிஷக்கர் பரம்பரா. ஸோ இன்றைக்கி ஐ வாண்ட் டு கவர் இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரம்னு சொல்லும்போது எல்லாம் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார் அவர். பின்னாடி காஷ்மீர் பண்டிட்டாக பிறந்திருக்கார் அவர். அதனால் திருப்பி சொல்ல, காஷ்மீர் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு நாலேஜ் ஜாஸ்தி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் இருந்தாலும் சரி, இந்த பண்டிட் ஃபேமிலி மட்டும் இல்லை, அந்த தேசமே தனியாக சிறப்புடையது. கண் நிறைய தெரியும், ஒன்று தெரிஞ்சுக்கணும். குளிர் பேச வரவர்களுக்கு கண் பார்வை கோளாறு வரவே வராது. இதை சயின்ஸே இஸ் பின் ப்ரூவ்டு. இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால இது வந்து என்னை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. காத்தால இந்த ஸ்பிரிச்சுட்டே இருக்குது. ஸோ ஐ தாட் இன் கவர். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், வாட்ஸ்அப்லேயும் பேசியிருக்கேன், ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். பட் இந்த அளவு டீட்டெயிலாக போன ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கவர். இப்போ வெங்கட்ராமன் ஐயர்கிட்ட பேசியிருந்தேன் நான். இல்லைம்மா கரெக்ட் தான் எனக்கு சொல்கிறதுன்னார். சார் ஆஃப்டர் என்ஷூரிங் தட் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கொடுக்கல அவன். சமுத்திரகுப்தா, 2ஆம் விக்ரமாதித்தன், 1ஆம் விக்ரமாதித்தன், இந்த கதையை தனியாக சொல்கிறான் அவன். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இந்த கதையே இருக்காது. இந்த கதை இதில் வரும். சில இடத்துல பார்த்தா பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதைன்னு இருக்கும். இந்த ரத்தன இந்த சன்ஸ் கொண்டித்தோப்பு போட்ட புக்கில் இருக்குது ஓரளவுக்கு. பட் மகாபெரிவா வெரி பியூட்டிஃபுல்லி இஸ் டிஸ்கிரைப் த ஸ்டோரி இன் எஸ் தெய்வத்தின் குரல் விச் ஹஸ் பின் ரிட்டன் பை ரா கணபதி. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.